கூடு. எல்லாரும் வாங்க, எலும்பு கூடு. ஹலோ, அமைச்சர் தனிக்கோடிக்கு சொந்தமான இடத்தில் எலும்புக்கூடு தோண்டி எடுப்பு. என்னடா இது? அமைச்சர் வீட்டுல தோண்டினா நகையும் பணமும் இல்ல கிடைக்கும். இது என்ன எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு? வந்துட்டாயா இம்சை லெகட பாண்டி. இவன் என்ன இம்சை கொடுக்க போறானோ பாக்குறான், எட்டி பாக்குறான். ஆரம்பிச்சுட்டாயா, ஆரம்பிச்சுட்டான். என்னத்த குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறான்? படிக்கவும் தெரியாது, படம் பாக்குறதுக்கு இவ்வளவு பில்டப்பா? இந்த கல்ல மிட்டாய்க்கு ஒரு பேப்பர் கிடைக்குமான்னு நான் பட்ட வாடு. எப்படியோ அண்ணன் கோவத்துல கிழிச்சு போட்டாரு. கோவக்காரதா. வணக்கம். தலைப்புச் செய்திகள். பொதுப்பணித்துறை அமைச்சர் தனிக்கொடிக்கு சொந்தமான இடத்தில் எலும்புக்கூடு தோண்டி எடுக்கப்பட்டதை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சொல்லு, யாராவது கொலை பண்ணி அந்த இடத்துல பழச்சு வச்சிருக்கியா? இல்ல புறம்போக்கு நேரம் சொல்லி சுடுகாட்டை வளைச்சு போட்டியா? என்ன பார்த்து இப்படி கேட்டீங்க தலைவரை? தயவு செஞ்சு அந்த இடத்த சுடுகாடுன்னு சொல்லாதீங்க. என்னோட 2வது பொண்டாட்டிக்காக ஆசையா வாங்கி போட்டேன். அப்ப போன யாரு? உன் முத பொண்டாட்டியா? என் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? நியாயமா தலைவரே? இது எதிர்கட்சிக்காரனோட சரியா இருக்கும்னு சந்தேகப்படுறேன். இது மேடையில பேசு, என்கிட்ட உண்மையை பேசு. யோ, எதிர்கட்சிக்காரன் அசம்பிளியில ஒண்ணு மட்டும் இல்லையா, என்னையும் சேர்த்துக்கிடி. என்ன எந்த பாவியோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி என்ன சிக்கல மாட்டி விட்டான். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தலைவரே? ரிசைன் பண்ணு. புரியல? மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுன்னு சொல்றேன். நீ மந்திரியா இருந்து என்னத்தையா கிழிச்ச? கட்சிக்கும் பிரயோஜனம் இல்ல, மக்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. அவசரப்படாதீங்க தலைவரே. அந்த எலும்புக்கூடு யாருது, கொலையா, ஆனா பெண்ணா, எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்கிறேன். எது? நீ கண்டுபிடிக்க போறியா? நீ என்ன ஜேம்ஸ் பாண்ட் 007 நினைப்பா? போலீஸ் இலக்கா என் கையில இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? மிஸ்டர் மஜித், சொல்லுங்க சார். இப்ப நடந்திருக்கிற இன்சிடென்ட்டோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஐ நோ சார். இது சிக்கலான விஷயம் தான், எனக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் இதை உங்க பொறுப்புல ஒப்படைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள இதை நீங்க கிளியர் பண்ணணும். ஓகே? ஓகே சார். I am Pondur Inspector Ravikumar. Hello. Please come in, sir. போய் யாரும் பாருங்க. வாங்க சார். எஸ். வாங்க மிஸ்டர் மஜித். ஹலோ. நீங்க தான் இந்த கேஸை டீல் பண்ண போறீங்கன்னு எனக்கு ஐஜி ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. என்ன டீடைல்ஸ் கேதர் பண்ணிருக்கேன் டாக்டர்? இறந்து போனது ஒரு பொண்ணு. ஏஜ்னு பாத்தீங்கன்னா
18ல இருந்து 20க்குள்ளதான் இருக்கும். இறந்து போய் 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். கொலை செய்யப்பட்டதுக்கான தடயங்கள் ஏதாவது இருக்கா டாக்டர்? போன்ஸ் எல்லாமே டீகம்பஸ் ஆனதுனால அதை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல. தேங்க்யூ டாக்டர். சார், ரேகா ஆஷான 2 பொண்ணுங்க காணாம போனதா கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. அந்த பொண்ணுங்களை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சதா மிஸ்டர் ரவிக்குமார்? சார், ரேகா ஆஷா இவங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். சார், ரேகாங்கிற பொண்ணு கிடைச்சிட்டா, அதனால அவங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ ஆஷா? இல்ல சார், ஆஷாவை பத்தி எந்த தகவலும் இல்ல. என்கொயரி பண்ணிருக்காங்க, பட் எந்த டீடைலும் கிடைக்காதால ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது சரி, எத்தனை காலத்துக்கு தான் ஃபாலோ பண்றது? சார், நான் அப்புறம் பேசுறேன். சார், நீங்க? We are coming from police headquarters. By the way, உங்க பொண்ணு ஆஷாவை பத்தி என்கொயரி பண்றதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். ஐ சி. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஆஷா காணாம போனதா பூந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமா. ஆஷா இப்ப கிடைச்சிட்டாங்களா? கிடைக்கலையே. 2 வருஷமா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேடாத இடமே இல்ல. சிஎம் வரைக்கும் மனு கொடுத்தாச்சு. 4 நாளைக்கு முன்னாடி மினிஸ்டர் இடத்துல எலும்புக்கூடு கிடைச்சதா நியூஸ் வந்ததே, நீங்க படிச்சீங்களா? ஆமா, படிச்சேன். அந்த ஸ்கெல்டன் உங்க பொண்ணு ஆஷாவா இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். என்னங்க என்னங்க இவங்க நம்ம பொண்ணு பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? மிஸ்டர் கேசவன், அது உங்க பொண்ணு தான் நாங்க சொல்லல. அது உங்க பொண்ணா இருக்க கூடாதுங்கிறதா எங்களோட ஆசையும். நீங்க விசாரணைக்கு ஒத்துழைச்சீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிய வரும். கடைசி உங்க பொண்ணை எப்ப பாத்தீங்க? ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவ பிக்னிக் போனா. அப்பதான் நான் அவளை கடைசியா பார்த்தேன். அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மனோஜ், சௌமியா, ஜவஹர், சந்தோஷ், அப்புறம் சாந்தி பிக்னிக் போன இடத்துல தான் அவ காணாமப்பட்டதா சொன்னாங்க. உங்களை மாதிரி போலீஸ்காரங்க நிறைய பேர் இங்க வந்து விசாரிச்சாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. கடவுள் தான் எங்க பொண்ணை காப்பாத்தணும்னு நானும் இவரும் கோவில் குளம்னு ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ஆல்ரைட். இப்போ ஆஷா பிக்னிக் போனதா சொன்னீங்க இல்லையா? அவங்க எந்த இடத்துக்கு போனாங்க? ஆஷாவோட ஃப்ரெண்டு சந்தோஷ்னு சொன்னா இல்லையா, அவங்க அங்கிளுக்கு போந்தூர்ல ஒரு இடம் இருக்கு, அங்க போயிருந்தாங்க. ஓகே. ஆஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட அட்ரஸ் எங்களுக்கு வேணுமே. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து பாக்குறோம். தேங்க்யூ சார். ஓகே. வணக்கம் சார். நீங்க என்ன பார்க்க விரும்புறதா என் செக்ரட்டரி சொன்னாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி மந்திரியோட இடத்துல ஸ்கெல்டன் தோண்டி எடுத்ததா ஆர்டிகல்ஸ் வந்தது, அதை படிச்சீங்களா? சாரி சார், நான் படிக்கல. ஓகே. 2 வருஷத்துக்கு முன்னால காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிக்னிக் போனீங்களே, அது ஞாபகம் இருக்கா? ஆஃப் கோர்ஸ். அது எப்படி மறக்க முடியும்? எங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் சார் அது. பட் அப்படி போயிருந்தப்போ எங்க கூட வந்த ஆஷா திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டா. அதுக்கப்புறம் அவ எங்க போனா என்ன ஆனான்னு எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியல. அது இருக்கட்டும், அதுக்கும் நீங்க என்ன பார்க்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? மந்திரியோட இடத்துல கிடைச்ச அந்த ஸ்கெல்டன் ஆஷாவோட தான் இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஆஷாவோடதா? நானோ அது நிச்சயமா ஆஷாவோட டெட் பாடியா இருக்காது, இருக்கவும் கூடாது. ஆஷா மாதிரி ஒரு கேரக்டரை கண்டிப்பா நீங்க பார்க்கவே முடியாது. அவளை போய் டெட் பாடி அது இதுன்னு. அந்த பொண்ணு காணாம போனப்போ நீங்க கூட இருந்திருக்கீங்க. அங்க என்ன நடந்தது, அத பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார், காலேஜ்ல நான், ஜவஹர், மனோஜ், ஆஷா, சாந்தி, சந்தோஷ் இவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பா நீங்க பாத்திருக்கவே முடியாது. வாழ்க்கையில எதை எழுந்தாலும் அது ஓரளவுக்கு திரும்ப கிடைச்சிரும். ஆனா கல்லூரி பருவமும் அங்க உண்டான
உண்மையான நட்பும் அதுல கிடைச்ச சந்தோஷங்களும் எத்தனை பிறவி எடுத்தாலும் திரும்ப கிடைக்காது. சிறகடிச்சு பறந்த அந்த நாட்கள் இன்னும் என் கண் முன்னாடி அப்படியே சந்தோஷமா நிரந்தரமா இருக்கு.